வாஸ்து பிரச்சனைகள் இருந்தாலும் தீர வேண்டும் என்ற வேண்டுதலோடு இதனை செய்ய வேண்டும். வாடகை வீட்டில் இருப்பவர்கள் இன்னும் போகும் இடம் சொந்த வீடாக அமைய வேண்டும் என்றும், வாடகை வீட்டில் இருப்பவர்கள் அங்கே என்னென்ன பிரச்சனைகள் இருந்தாலும் தீர வேண்டும் என்றும், பிரச்சனை வராமல் அன்றாட வாடகை இருக்கும் வீடு சுபமாக இருக்க வேண்டும் என்றும் இந்த வேண்டுதலை வைத்து அவர்கள் அன்றாடம் அந்த வேண்டுதல் என்று சொல்லலாம். இது பரிகாரம் என்று சொல்வதை விட வேண்டுதல் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக ஒரு டப்பாவில் கற்பூரம் வாங்கி வச்சுக்கணும், ஒரு பாட்டில் தேன் வாங்கி வச்சுக்கணும். அப்ப அதிகாலை பிரம்ம முகூர்த்தம் குளிக்கணுமா, குளிக்க வேண்டாமா, முகம் கழுவணுமா, அது அனைத்தும் அவரவர் விருப்பம். வெளி வாசலில் முத்தம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதில் செய்ய வேண்டும். அல்லது உங்கள் வீட்டில் எங்காவது ஒரு மூலையில் செய்ய, வீட்டில் இவருக்கென்று தனியாக புதிதாக அகல் வாங்கி வச்சுக்கோங்க. அந்த அகலில் ஒரு கற்பூரம் வைத்து அதன் மேல் ஒரு சொட்டு தேன் விட்டுருங்க. தேன் விட்டு அதனை ஏற்றி வெளியில கிழக்கு முகமாக நின்று அல்லது வடக்கு முகமாக நின்று இதனை ஏற்ற வேண்டும்.